ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. சிவன் சார் எழுதிய ஏணிப்படிகளில் மாந்தர்கள், அதில் ஸ்ரீதர ஐயாவாள் அவரை பற்றி சொல்கிறேன். ஆந்திர தேசத்தில் ஒரு இதில் அமைச்சராக இருந்தார் ஸ்ரீதரோட அப்பா. அவர் காலமாயிட்டார். அவரோட ஸ்தானத்தில் அரசன் இவருக்கு வேலை கொடுத்தான். இவர் எனக்கு வேலையெல்லாம் வேண்டாம், நான் தெய்வீகத்திலே ஈடுபட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டார். அரசரும் விட்டுட்டார் இவரை. இவர் தன்னோட மனைவியை கூட்டிட்டு ஆச்சார அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட இந்த பிரம்பு பெட்டியில் சிவபெருமானை வச்சுட்டு தனது அன்றாட பூஜையும் தவறாமல் செய்யணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் எடுத்துட்டு க்ஷேத்திரத்துக்கு கிளம்பிட்டார். பல க்ஷேத்திரத்தில் தரிசிச்சுட்டே சோழ நாட்டுக்கு வந்துட்டார். சோழ நாட்டோட இயற்கை வளமும் ஏராளமான நதிகளும் நீர் வளமும் அங்கங்கே சோலைகளுக்கிடையே உயர்ந்து காணப்பட்ட பகவானின் கோபுரங்களும் கண்டு மகிழ்ந்த வேதியர் இங்கேயே தங்கறத்தான் முடிவு பண்ணிட்டார். காவேரி தீர்த்தத்தில் உள்ள க்ஷேத்திரங்கள் எல்லாம் தரிசனம் பண்ணிகிட்டே போயின்னு இருக்கிற போது திருவிசைநல்லூர் என்ற கிராமத்தை பார்த்தார். அவருக்கு ரொம்ப அந்த கிராமம் பிடிச்சிது. அங்கே ஒரு எல்லாம் சாஸ்திர விற்பனர்களும் மகா பண்டிதர்களையும் அங்கே தான் இருந்தா. அங்கேயே தங்கறதா முடிவும் பண்ணிட்டார். அங்கே இருந்தவாளும் இவாளுக்கு இடம் கொடுத்தா இங்கேயே தங்குன்னு சொல்லிட்டா. 2 பேரும் அங்கேயே தங்கிட்டா. வழக்கம் போல் இவர் உஞ்சி விருத்தி எடுத்து வாழ்க்கையை நடத்தின்னு இருந்தார். தன்னோட அன்றாட சிவலிங்க பூஜையும் முடிஞ்சதும் உச்சி வேலைக்கு அருகில் இருந்த கர்க்கடேஸ்வர் கோவிலுக்கு போவார். பகவானை தரிசனம் பண்ணும் அப்படியே செஞ்சுட்டு இருந்தார். பிரதோஷத்தன்னைக்கு என்ன பண்ணுவார்னாக்கா சந்தியா காலத்தில் கொஞ்சம் தூரத்தில் இருந்து திருவிடைமருதூர் அப்படின்னு கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. அங்கே போயிட்டு திருவிடைமருதூரில் மகாலிங்கர் இருக்கார். சிவபெருமான் மகாலிங்க ரூபமாக இருக்கார். தரிசனம் பண்ணுறது இவரோட வழக்கம். அந்த மாதிரி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார். கொஞ்ச நாள் ஆச்சு. தன்னோட அப்பாவோட சிரார்த்தம் நெருங்கின்னு இருக்கு. திருவிடைமருதூர் மகாலிங்க பெருமான் இவரோட பெருமையை லோகத்துக்கு சொல்லணும் அப்படின்னு என்ன பண்ணினார், சிரார்த்த தினத்தன்னைக்கு காலம் அப்படின்னு நினச்சிக்கிட்டார். இவரோட பெருமையை வெளியிடணும்னு அவர் நினச்சிட்டார். இவர் ஸ்ரீதர ஐயாவால் காலம்பரியே என்னென்ன வேலை பண்ணணுமோ எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு 2வது ஸ்நானம் பண்ணுறதுக்காக காவேரிக்கு போனார். ஸ்நானம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார். அப்போ சிவபெருமான் என்ன பண்ணினார், ஒரு பஞ்சமன் ரூபத்தில் பசி கொடுமையால் தவிக்கிற மாதிரி நாடகம் பண்ணிட்டு உட்காந்துன்றார். அதை பார்த்த இவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுத்து. என்னடா அது எப்படி பசி கொடுமையாக தவிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டுன்னு அவரோட பசி எப்படியாவது போக்கணும். என்ன பண்ணுறது, சாதத்துக்காக சமைச்சிருந்த பதார்த்தத்தெல்லாம் எடுத்து அந்த பஞ்சமனுக்கு கொடுத்துட்டார். வேறு வழியே இல்லையே. அதுக்கப்புறம் மறுபடியும் தம்பதிகள் மறுமுறை ஸ்நானம் பண்ணிவிட்டு மறுபடியும் பதார்த்தங்கள் எல்லாம் தயாரிக்க ஆரம்பிச்சுட்டார். தெய்வ சாதுவின் நிலையை ஐயாவால் அடையாமல் இருந்திருந்தால் மகாலிங்கர் பஞ்சமனாக வந்திருக்க போவதில்லை. நிச்சயமாக பகவான் வந்திருக்க மாட்டார். எந்த குலத்தினராகட்டும், முக்கியமாக பிராமணர்கள் தெய்வசாது புரிந்த ஓர் கூடாத முறையை ஏற்றிவிட்டால் அது ஒரு பெரும் பிழையே ஆகும். தெய்வசாதி இட்டுகைய அறிய நிறந்த கிராம பெரியோர்கள்லாம் என்ன பண்ணா, அவரை ஜாதி பிரஷ்டம் பண்ணிட்டான். அதாவது நீ காசிக்கு போயிட்டு ஸ்நானம் பண்ணி பிராயஷ்டம் முடிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் தான் இது படக்கும், அது வரைக்கும் பிராமணால் உங்கள் அத்துக்கு வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டார். என்ன பண்ணுறது, அந்த திதியில் பிராமணர்களை கொண்டு முடிக்க வேண்டியது அவசியம். அதுக்காக என்ன பண்ணா, தெய்வசாதின்னு அதுக்காக தர்பையை ஆவாகனம் பண்ணி அன்னியோட இதை முடிச்சுட்டார். இவரே பண்ணிட்டார். தர்பையை ஆவாகனம் பண்ணி சாதத்தை முடிச்சுட்டார். நான் சார்தம் நடந்துக்கிட்டு இருந்த சமயத்தில் கதவு சாத்தி இருக்கு. ஆற்றுக்குள்ளேருந்து மந்திர சத்தங்கள்லாம் கேட்கறது. சார்த மந்திரங்கள்லாம் பக்கத்தில் இருக்கிறவளை கேட்கறது. என்னது இது, நம்ம பிராமணாலேயோ அனுப்பிச்சிட்டோம், இவாத்தில் எங்கேருந்து நம்ம மந்திரங்கள்லாம் கேட்கறது அப்படின்னு அவள்லாம் ஊர்க்காரா நினச்சிக்கிறா. ஆச்சு. இவர் முடிச்சுட்டு காசிக்கு போகிறதுக்கு கிளம்பிட்டார். இவா போயின்னு இருக்கா. கொஞ்சம் தூரம் போயிருப்பா. ஒரு ஸ்திரீ எதிர தென்பட்டா. அவள் இவாளை நிறுத்துறா. நீங்கள் எங்கே போகிறீங்களு என்ன அப்படின்னு விசாரிக்கிறா. இவா 2 பேரும் எல்லாத்தையும் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவள் என்ன பண்ணுறா, நான் தான் கங்கா, இந்த வாரத்தில் வரும் அமாவாசை அன்னைக்கு காலம்பரை உங்களுடைய கிணற்றிற்கு நான் வரேன்.
இந்த நம்பிக்கை வைங்கோ அப்படின்னு சொல்லிட்டா. இவாளும் திரும்பி வந்துட்டா. கிராம பெரியவர்கள்லாம் கேட்குறா என்னாச்சுன்னுட்டுன்னு. இவர் இந்த மாதிரி சொன்னார். அவளுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. சிரார்த்தன்னைக்கு சிரார்த்த மந்திரங்கள்லாம் ஒழிச்சுது. அமாவாசை வரையும் பொறுத்து பார்க்கலாமே என்ன ஆறுதுன்னு சொல்லிட்டு தான் அப்படின்னு பொறுத்துன்னு இருக்கா. அமாவாசையும் வந்துடுத்து. உஷா காலத்திலேயே வழக்கம் போல் காவேரியில் ஸ்நானம் பண்ணுறதுக்கு போயிட்டார். ஸ்நானங்கள்லாம் முடிச்சுட்டு அனுஷ்டானங்கள் தியானம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அருணோதயத்துக்கு முன்பே ஆற்றுக்கு வந்துட்டார். ஆற்றுக்கு வந்துட்டு ஆற்றுல இருந்த சிவபெருமானுக்கு தரிசனம் பண்ணி ஆற்றுல இருந்த சிவனுக்கு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கிணற்றடிக்கு போனார். அதுக்கு முன்னாடியே கிராமத்துக்காரெல்லாம் ஒவ்வொருத்தராக அவாத்திர வந்துட்டா. கிணத்தடியில் வந்து எல்லோரும் காத்துன்னு இருக்கா. இவர் கிணற்றடிக்கு போனார். நமஸ்கரித்து எழுந்திருந்தார். கங்கையை பிரார்த்தனை பண்ணினார். தெய்வசாது என்ன அதிசயம்! கிணற்றுக்குள்ளேருந்து கங்கை பொங்க ஆரம்பித்தா. கிணத்தின் மேலேருந்து வழிஞ்சு ஓடினா. வெள்ளப்பெருக்கெடுக்கவும் ஆரம்பிச்சிட்டா. ஒரே வெள்ளமாயிட்டா கங்கை. உடனே அவர் கங்கையை அடங்க பிரார்த்தனை பண்ணினார். கங்காதேவி தன்னோட உக்கிரகத்தெல்லாம் அடக்கிண்டா. அந்த ஊர்க்காரெல்லாம் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். மகான் எங்கேயாரும் மறுபடியும் ஊரை விட்டு போயிடுவாரோ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அப்படின்னு மறுபடியும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு எங்களை மன்னிச்சுக்கோங்கோ அப்படின்னு வேண்டிண்டா. அவர்களுக்கு மரியாதை கொடுத்து திருவிசைந்தூர்லேயே தங்கிட்டா 2 பேரும். வழக்கப்படி பிரதோஷ தண்ணிக்கு மகாலிங்கரை தவறாத தரிசனம் பண்ணின்னு வந்தார் இவர். அங்கே போகிறதுக்கு என்ன ஆகணும்? 2 நதியை கடக்கணும். அதாவது காவேரி வீரசோழன் அப்படின்னு 2 நதியை கடந்ததான் திருவிடைமருதூர் போகலாம். அந்த மாதிரி போகிறார். ஒரு நாள் ராத்திரி வரும்போது நேரம் ஆகிடுத்து. ஓடக்காரெல்லாம் அவளோட வேலையை முடிச்சுட்டு ஓடத்தை வச்சுட்டு எல்லாம் கிளம்பி போயிட்டார். இவர் என்ன பண்ணுறதுன்னு அப்படியே தயங்கி நின்னார். அப்போ ஒரு ஓடக்காரன் ஓடி வந்தான். அந்த ஓடக்காரன் வேறு யாரும் இல்லை, மகாலிங்க பகவான் தான். ஓடி வந்து வாங்கோ நாங்கள் உங்களை கொண்டு அந்த கரையில் விடுறேன்னு சொல்லிட்டுன்னு எங்கே கொண்டு சேர்க்கணுமோ அந்த கரையில் கொண்டு விட்டார். இவர் ஆற்றுக்கு போயிட்டார். அடுத்த நாள் காலம்பரை வந்தார். அந்த ஓடக்காரரை கூப்பிட்டு இந்த மாதிரி கேட்டார், நேற்று ராத்திரி எனக்கு யார் உதவி பண்ணினது அப்படின்னுட்டுன்னு. நாங்கள் யாருமே இல்லையே, வேலைக்கே வரல அப்படின்னு தெரிஞ்சவுடனே அவளுக்கெல்லாம் தெரிஞ்சது இது பகவானோட லீலை தான் அப்படின்னுட்டுன்னு. ஒரு சில வருஷங்கள் ஆச்சு. மகாலிங்கத்தின் தரிசனத்தையே இவர் டெய்லி போய் பார்த்துட்டு இருந்தார். ஆஸ் யூஷுவல் போய் பார்த்துட்டு இருந்தார். ஒரு நாள் மகாலிங்கத்தின் சன்னதியில் நமஸ்காரம் பண்ணிட்டு வழிபட்டு கொண்டிருந்த மகான் மறுபடியும் எழுந்திருக்கவில்லை. படுத்து வழிபட்ட மகானை அவ்விடத்தில் காணவும் இல்லை. அவர் சூன்யமாகி விட்டார். நன்றி, வணக்கம்.